எங்களோடு கூட அசைவாடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சத்தமாய் ஆமென் சொல்வோம். ஆமென். நம்ம எல்லாரும் இணைந்து எடுத்துக்கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம். யோசுவா 21. கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. அநேக கேள்விகளோடு வந்திருக்கலாம், நிறையா பதில் கிடைக்காம இருந்திருக்கலாம் தேவனுடைய சமூகத்தில். ஆனால் இன்றைக்கு தேவன் நம்ம அனைவரோடும் பேச போகிறார். ஆமென். தேவன் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். அங்கே நாம் வாசிக்க போகிறோம். யோசுவா 21 அதனுடைய 45வது வசனம். ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. மீண்டும் ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. மீண்டும் ஒரு முறையாக, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, அவைகளில் எல்லாம் நிறைவேறிற்று. ஆமாம், இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. நிறைய கேள்விகளோடு இருக்கலாம், நிறைய பதில் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அநேக நாள் காத்திருந்திருப்போம், ஆனால் அங்கே நமக்கு பதில் கிடைச்சிருக்காது. ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை நம்மோடு பேசியிருக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைபடுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார்? ஆமென். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, அவைகளில் எல்லாம் நிறைவேறிச்சு, அவைகளில் எல்லாம் நிறைவேறிச்சு, அவைகளில் எல்லாம் நிறைவேறிச்சு. கொஞ்ச நேரமாக கண்களை மூடி அவர் சமூகத்திற்கு நேராயிட்டு கொடந்து செல்வோம். கொஞ்ச நேரமாக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அவருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அப்பா, எங்களுக்கு நீர் சொல்லிய நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகக்கூடாது ஆண்டவரே. அவைகளில் எல்லாம் நிறைவேறட்டும், அவைகளில் எல்லாம் நிறைவேறட்டும். நான் விசுவாசிக்கிறேன், யாரோ ஒருவருடன் தேவன் பேச விருப்பப்படுகிறார், யாரோ ஒருவரோடு தேவன் பேச விருப்பப்படுகிறார். அநேக நாட்களாய் கிடைக்காத கேள்விகளுக்கு, அநேக பதில்களுக்கு தேவன் இன்றைக்கு பதிலை தந்து கொண்டிருக்கிறார். தேவன் பதிலை தந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லிய நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை, அவைகளில் எல்லாம் நிறைவேறும், அவைகளில் எல்லாம் நிறைவேறும். புரிந்தவர்கள் மாத்திரம் கொஞ்ச நேரமாக ஆவியில் நிரம்பி, கொஞ்ச நேரமாக ஆவியில் நிரம்பி, கர்த்தர் உங்களுக்கு சொல்லிய நல் வார்த்தைகளில் அவைகளில் ஒன்றும் தவறி போகாது, அவைகளில் ஒன்றும் தவறி போகாது, எல்லாம் நிறைவேறும், அவைகளில் எல்லாம் நிறைவேறும். கர்த்தர் சொல்லிய நல் வார்த்தைகளில் ஒன்று கூட தவறி போகாது. ஒருவேளை உங்க குடும்பத்தை குறித்து சொல்லி இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து சொல்லி இருக்கலாம், கணவரை பற்றி சொல்லி இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், சொல்லிய நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகாது, ஒன்றும் தவறி போகாது, அவைகளில் எல்லாம் நிறைவேறும், அவைகளில் எல்லாம் நிறைவேறும். கொஞ்ச நேரமாக ஒரு 5 நிமிடம் மாத்திரம், ஒரு 5 நிமிடம் மாத்திரம் ஆரம்பத்திலே தேவ ஆவியானவர் அசைவாடுவாராக. ஓ, சொல்லிய நல் வார்த்தைகளில் ஒன்று கூட தவறி போகாது, அவைகளில் எல்லாம் நிறைவேறும். நீண்ட நாளாய் குடும்பத்தில் ஜப கூட்டம் இல்லையே, என்னுடைய குடும்பத்தில் அநேக நாட்களாய் கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படவில்லையே, என்னுடைய நீதிமான்களின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. ஏன் என்னுடைய குடும்பத்தில் இன்னும் ஜபம் ஆரம்பிக்கவில்லை? ஏன் இன்னும் என் குடும்பத்தில் ஜபம் ஆரம்பிக்கவில்லை? எனக்கு பின்னாடி வந்தவர்களுடைய, எனக்கு பின்னாடி தேவனை ஏற்றுக்கொண்டவர்களா இன்னைக்கு அழகா ஆண்டவரை ஆராதிக்கிறார்களே, குடும்பமாய் சபைக்கு போகிறார்களே. நான் எத்தனையோ காலமாய் தேவனை தேடி வருகிறேன், இன்னும் ஏன் என்னுடைய குடும்பத்தில் குடும்ப ஜபம் இன்னும் நடைபெறவில்லை? ஏன் இன்னும் தேவன் உலாவவில்லை? ஏன் இன்னும் தேவனுடைய கிரியை என் வாழ்க்கையில் உலாவவில்லை? ஏன் என்னுடைய குடும்பத்தில் இன்னும் தேவன் அசைவாடவில்லை? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லிய நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகாது, அவைகளில் எல்லாம் நிறைவேறும், அவைகளில் எல்லாம் நிறைவேறும். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆரம்ப நேரத்தில் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறதாக ஸ்தோத்திரம், இடைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிசாசானவன் 18 வருஷமாய் ஒருத்தியை கூனியாக்கி கொண்டிருந்தான். எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13, லூக்கா 13
அதனுடைய 11வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. லூக்கா. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இங்க நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இங்க நம்ம பார்க்கிறோம், 18 வருஷமாய் நிமிர முடியாத ஒரு கூனி, 18 வருஷமாய் நிமிரக்கூடாத ஒரு கூனி, பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. கொஞ்சம் நல்லா கவனிய, கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி அவளை பற்றி பிடித்திருந்தது. அங்க பார்க்கிறோம், அவளை பலவீனப்படுத்துவதற்கு சத்துரு எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டானா? 18 வருஷம். 18 வருஷமாக அவளை கொஞ்சம் கொஞ்சமாக கூனியாக்கி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஏதோ சத்துரு உங்கள் குடும்பத்தையோ உங்களுடைய ஜப வாழ்க்கையோ சத்துரு ஏதோ கொஞ்சமாய் உங்களை முடக்க பார்க்கலாம். கொஞ்சமாய் உங்கள் ஜப வாழ்க்கையை முடக்கி போட பார்க்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை முடக்கி போட பார்க்கலாம். ஆனால் நீங்களும் வலுக்கட்டாயமாக முழங்கால் படிட்டு தேவன் சமூகத்தில் நீங்கள் வேண்டிக் கொண்டு இருக்கிறீங்களே, ஆண்டவரே எங்கள் குடும்ப சூழ்நிலை மாறட்டும், எங்கள் பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தை தேடுவார்களாக அனுதினமும் தேடிக்கொண்டிருக்கிறீங்கல்ல. இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், அங்கே பாருங்க, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். அப்பொழுது அங்கே 12வது வசனம் ஆரம்பிக்கும் போது போட்டிருக்கு, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் இன்றைக்கு நம்மளை கண்டு நம்மளை நிமிர வைப்பாராக. ஆமென். அநேக நாட்களாய் நிமிரக்கூடாத கூனியை நிமிரச் செய்வாரே. ஆனால் அநேக வருடங்களாய் நிமிரக்கூடாத கூனியை ஒன்று சொல்லுகிறேன், சத்துருவுக்கு 18 வருஷம் அவன் டைம் எடுத்தான். 18 வருஷம் சத்துரு நேரம் எடுத்தான். 18 வருடமாய் கொஞ்சமாய் முடக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் கர்த்தர் கண்டார். உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற வேண்டும் என்றார், உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்றணும் என்றார். அவர் உங்களை பார்த்தால் போதும், நீ உடனே நிமிர்ந்து யோபுவினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். சத்துரு கொஞ்சமாய் ஒரு அதிகாரம் முழுவதும் எடுத்தான். ஒரு அதிகாரம் முழுவதும் சத்துரு எடுத்துக்கொண்டான். யாரை? யோபுவை முடக்குவதற்காக எடுத்துக்கொள்ளலாம். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம், அதில் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தெரியும், ஒரு அதிகாரம் முழுவதும் சத்துரு எடுத்துக்கொண்டான். யோபுவை பலவீனப்படுத்துவதற்கு சாதாரண காரியம் இல்லை. யோபு அநேக குமாரரை இழந்தான். 10 குமாரரையும் குமார்த்திகளையும், தன்னுடைய சொத்துகள், ஆடு மாடுகள், நிலங்கள் எல்லாவற்றையும் இழந்த யோபு சத்துரு கொஞ்சமாக அவனை அழிக்க நினைத்தான். ஒரு அதிகாரம் முழுவதும் சத்துரு எடுத்துக்கொண்டுட்டான். ஆனால் நம்ம கடைசி அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, 9வது வசனத்தில் கடைசியாக சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். ஆமாம், அடுத்த வசனமே சொல்லியிருக்குது, அவன் இரட்டந்தனையாய் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டந்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென். ஆமாம், கர்த்தர் நம்மளுடைய குடும்பத்தை பார்த்தால் போதும், கர்த்தர் நம்மளை பார்த்தால் போதும், நம்மளுடைய சிறையிருப்பு மாறி போகும். ஆமென். ஆமாம், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லா வார்த்தையும் நிறைவேறணும், ஒன்றும் தவறி போகக்கூடாதுன்னா அதற்கு காரியங்களை என்ன செய்யணும்னா, ஆபகுக் 2:3 காலையிலிருந்து தேவன் உறுதிப்படுத்தின ஒரு வார்த்தை. ஆபகுக் புஸ்தகம் 2:3 ஒருவர் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். இங்கே தேவன் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. நம்ம நிறைய நேரங்களில் நிறைய காலங்களில் என்ன செஞ்சிடறோன்னா, கர்த்தர் நிறைவேற்றுவார்னு சொல்லி கொஞ்ச நேரம் காத்திருப்போம். ஆனால் போக போக இந்த நம்மளும் எந்த மணி தெரியுமா, நம்மளும் பாத்ரூம் சோப்பு ஒன்று போல தான். ஆமாம், பாத்ரூம் சோப்பு என்ன செய்யும்னா அடிக்கடி கையிலேருந்து வலிகி விழுந்துக்கிட்டே இருக்கும். விழுந்துட்டு என்ன செய்யும், சைடில் எங்கேயாச்சும் ஒன்று கோணிக்கிட்டு கிடக்கும். ஆமாம், ஏங்க அப்படி பார்க்கிங்க, பாத்ரூம் சோப்பு யூஸ் பண்ணுவீங்களா எப்படி? ஆமாம், அங்கே பார்க்குறோம் பாத்ரூம் சோப்பு எப்படின்னா
கையிலேருந்து அடிக்கடி வலிக்கி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும், விழுந்துட்டு எங்கேயாச்சும் நெளிஞ்சிக்கிட்டு கிடக்கும். அதே மாதிரி தான் இங்கே நம்ம வாழ்க்கையிலும் காத்திருப்பு என்பது, நம்ம காத்திருக்கும் பொழுது தான் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வலிக்கு விழுந்துருவோம். நல்லா யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்காக நல்லா காத்திருப்போம், ஒரு வார்த்தைக்காக காத்திருப்போம். இல்லை நாளைக்கு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும்னா இன்றைக்கி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்போம். அப்புறம் நமக்கு நாளைக்குள்ளே அந்த நினைப்பு வந்துடும், ஐயோ ஃபீஸ் கட்டணுமே, சரி எந்த பஜாஜிக்காரன் நம்ம போகலாம், எந்த பஜாஜிக்காரனை நம்பி போகலான்னு சொல்லிட்டு அப்படி நம்ம மண்டையில் ஓடும். அதை நம்ம கை வலிக்கு போயிடுவோம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை நிறைவேறும் என்றால் அவருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஆமேன். அவருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு எப்படி இருக்கணுமா, காத்து இருக்கணும். நம்ம நாட்களில் அநேக நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பாருங்கள், நிச்சயமாய் நம்மளுடைய குடும்பத்தின் வாழ்க்கை நிச்சயமாய் வேறு விதமாய் மாறுவதை நாம் பார்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம் வாழ்க்கையை மாற்றுவார்? ஆமென். ஆமாம், அவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா முதல்ல காத்து இருக்கணும். நான் எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சின்ன சாட்சியை மாத்திரம் சொல்லுகிறேன். இப்போ உள்ள ஆரம்ப நாட்களில் உள்ள இப்போ உள்ள எங்களுடைய குடும்ப சூழ்நிலை அப்புறம் ஊழியம் இதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் முன்னாடி வாழ்க்கையே கொஞ்சம் வித்தியாசமான காரியங்களாக இருந்துச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, வீடெல்லாம் பூட்டி போட்டுட்டு நாங்கள் வெளியே நிற்போம், வட்டிக்காரன் வருவான்னு தெரிஞ்சுட்டு அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்க, ஆனால் உள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் அவன் அப்பா அம்மா வீட்டில் இல்லை, அவங்க வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி சொன்ன நாட்கள் உண்டு. அநேக நாட்களாக சாப்பிட்றதுக்கு வழி இருக்காது. அம்மா உணவகம் தான் அநேக நாட்களாக எங்களுக்கு உணவாக இருந்துச்சு. காலையில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, சிஎம் ஸ்கூல் படிக்கும்போது 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் 2 அண்ணன் 2 பேரும் போய் காலையில் அம்மா உணவகம் சாப்பிடுவோம். காலையில் அந்த இட்லியை சாப்பிட்டுட்டு மறுபடியும் மத்தியானத்துக்கு அந்த டிஃபன் பாக்ஸில் அதே இட்லியை நாங்கள் வச்சுட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம். நான் மட்டும் என்ன செய்வேன்னா, ஸ்கூலுக்கு போகும்போது அந்த இட்லியை எல்லோரும் முன்னாடி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு மானி இருக்கும். எல்லாருமே மதியம் நல்லா சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க, ஆனால் இங்கே நான் மாத்திரம் இட்லி கொண்டு வந்துட்டு ஓரமாக உட்காந்து அந்த இட்லியை மறைச்சி வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மா மாத்திரம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து 2 பேர் கரங்களை பிடித்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அவர்கள் 2 பேர் மாத்திரம் அதிகாலை 4 மணிக்கு எழும்பி கரங்களை பிடித்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. குடும்ப சூழ்நிலையை பார்த்து அப்பா அம்மா சோர்ந்து போகலை, காத்திருக்கிறத விடலை. ரொம்ப நாளாக அவருடைய பாதத்தில் நின்று காத்திருந்து அப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அப்பாவும் அம்மாவும் இந்த வசனத்தை மாத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று இருவரும் கரங்களை பிடித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே வாழ்க்கை சூழ்நிலையை பார்த்தோன்னா வேறு மாதிரி இருக்கும், சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. அநேக நாட்களாக முன்னாடிலாம் மூத்த அண்ணன் இருக்கும்பொழுது தான் அம்மா சொல்லுவாங்க, பால்டின் வாங்கி கொடுக்குறதுக்கு காசு இருக்காது. அப்போ அம்மா வீட்டு வேலை பார்த்து அப்புறம் லாஞ்சில் தேங்காய் திரிச்சு அப்படி கொடுத்து தான் காசு வரும், அந்த காசை வச்சு ஒரு பால்டின் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு அநேகரை தாங்கும்படியாய் நிலை நிறுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் நிலை நிறுத்தி வைத்திருக்கிறார். அநேகர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாய் கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமாம், நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், அவருடைய வார்த்தை ஒன்றும் தவறி போகாது. ஆமென். அவருடைய வார்த்தைகளில் ஒன்று கூட தவறி போவதில்லை, அவைகளில் எல்லாம் நிறைவேறும். நான் விசுவாசிக்கிறேன், இதை காட்டிலும் தேவன் இன்னும் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். ஆமாம், இப்போ எங்களை காட்டிலும் கர்த்தர் உங்களையும் உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். குடும்பத்தில் சூழ்நிலை மாறணுமா? இன்னும் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறலையா? ரொம்ப தளர்ந்து போகாதீங்க, காத்திருங்க. இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க ஏசாயா சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இளைஞர் கூட இளைப்படைந்து போவார்கள், வாலிபர்கள் கூட இடைந்து விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல உயர சட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
அவருக்கு காத்திருக்கிறத மாத்திரம் விட்டுறாதீங்க. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆமாம், டைம் ஆகிட்டே போகுது. ஆமாம், அடுத்த காரியங்கள் கர்த்தர் சொல்லிய நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகக்கூடாது என்றால் முதல் காரியம் பார்த்தோம், கர்த்தருக்கு காத்திருக்கணும். ரெண்டாவது காரியம் 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் வாசிப்போம். ஆகையால் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமென். நீங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும். வசனம் அழகா சொல்லி இருக்கிறது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் எப்படி இருக்கணுமா? அடங்கி இருக்கணும். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும். சமீபத்தில் நான் வாசிக்கும் பொழுது தேவன் இடைப்பட்ட காரியம்தான் இது. ஏன் நம்ம ஆண்டவருடைய கரத்தில் அடங்கி இருக்கணும்? எதற்கு நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அடங்கி இருக்கணும்னா, அவருடைய பலத்த கைக்குள்ளே ஏன் அடங்கி இருக்கணும்னா, 8வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பொல்லாதவன் யார்? சத்துரு. மிகவும் ஒரு பொல்லாதவன், எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். ஆமாம், அதனால தான் ஆண்டவர் இதை உணர்ந்த பேதுரு தான் எழுதுகிறாரு, அவருடைய பலத்த கைக்குள் எப்பொழுது அடங்கிருங்கப்பா. அவர் உங்களுக்கு சொல்லிய நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறணுமா? அவர் உங்களுக்கு சொன்ன தரிசனங்கள் நிறைவேறணுமா? அவருடைய பலத்த கைக்குள் இன்னும் அடங்கிருங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள் மாத்திரம் தான், இன்னும் கொஞ்ச நாட்கள் மாத்திரம் நீங்கள் அடங்கியிருந்து பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். எனக்கு அப்பா சொன்னதுலேருந்து, நீ தான் செய்தி கொடுக்கணும்னு சொன்னதுலேருந்து நான் கடைசி இன்னைக்கு வரைக்குமே வேண்டாம்ப்பா, 1ஆம் தேதி நீங்கள் கொடுங்க அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் காலையிலேருந்து வார்த்தைகள் இதே வார்த்தைகள் மறுபடியும் ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருந்தார். பலரோடு இருந்து ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். நான் ஆண்டவரே ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு என்னோடு பேசுங்கப்பான்னு சொல்லும்போது, மத்தேயு புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது இதற்கு சம்பந்தமாய் கர்த்தர் தெளிவாய் இடைப்பட்டு கொண்டிருந்தார். மத்தேயு 15வது அதிகாரம் அதனுடைய 32லிருந்து 37வது வசனம் முடிய ஒருவர் மாத்திரம் வாசிங்க. மைக்கில் வாசித்தா நல்லா இருக்கும். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படிக்கு வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்தில் நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 குடை நிறைய எடுத்தார்கள். ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்ம இந்த வார்த்தைகள், இந்த சாப்டர் நம்ம எல்லாருக்குமே சிறு வயதிலிருந்து தெரியும். நிறைய வசனங்கள் கேட்டிருப்போம், நிறைய பேர் பேசி கேட்டிருப்போம், நிறைய ஆழமான சத்தியங்கள் எடுத்திருந்திருப்பாங்க. ஆனால் நானும் இதை வாசிக்கும் பொழுது அப்படியாக தான் வாசித்தேன். ஆவியானவர் உணர்த்தினார், மீண்டும் ஒரு முறை வாசி அப்படின்னு. வாசிக்கும் பொழுது தான் ஆண்டவர் சொன்னார், நீ வேற விதமாக வேற ஒரு ஆங்கிள் இருந்து நீ கொஞ்சம் இந்த வசனத்தை பாரு, 32வது வசனத்தை பாருன்னாரு. அப்போ நான் பார்த்தேன், பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்கள் பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். இதில் நம்ம பார்க்குறோம், ரொம்ப நாளாக இந்த பேசேஜை நம்ம வாசிக்கும் பொழுது எப்படி வாசிச்சுட்டு இருந்தோம்னா, ஜனங்களை மாத்திரம் நம்ம நோக்கி பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அங்கே தேவனோடு கூட 3 நாளும் யார் தான் இருந்தாங்க? சீசர்களும் கூட தான் இருந்தாங்க. அவங்களும் பட்டினியாக தான் இருந்திருப்பாங்க, அவங்களும் பசியாக தான் இருந்திருப்பாங்க. 3 நாள் அவர்களும் தேவனோடு கூட தான் இருந்தார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் அப்படின்னு. அப்போ நான் நினச்சேன், ஆண்டவரே, சீசர்களும் உங்கள் கூட தானே இருந்தாங்க, சீசர்களும் உங்கள் கூட தானே இருந்தாங்க, ஏன் அவங்கள மாத்திரம் பட்டினியாக போட்டிருக்கீங்க, ஏன் அவங்களுக்கு மாத்திரம் நீங்கள் பரிதபிக்கலை? கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், தொடர்ந்து வாசிப்பா, தொடர்ந்து நீ வாசி அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்கே அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து
ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூட நிறைய எடுத்தார்கள். நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு எண்ணமும் தோணலை. என்ன இன்னும் எனக்கு புரியல, ஆவியானவரே இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் காண்பீங்கன்னு. அப்போதான் ஆண்டவர் இடைப்பட ஆரம்பித்தார். அநேக நாட்களாய் போராடி கொண்டு இருக்கிறீல்ல, ஆண்டவர் சில நேரம் உங்ககிட்ட சொல்லியிருப்பார், இந்த ஆசீர்வாதத்தை, இந்த வார்த்தைகளை நீ அங்கே போய் சொல்லு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த ஆசீர்வாதம் இருக்காது. உங்களுக்கே உங்கள் குடும்பத்திலே சமாதானம் இருக்காது. ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லியிருப்பார், அந்த வீட்டில் போய் கர்த்தர் உங்களை சமாதானமாக வைப்பார் என்று சொல்லு. ஆண்டவர் சொல்லுவார், நீ அந்த வீட்டில் போய் இனி நீ என்று கடன் வாங்க மாட்டாயின்னு நீ சொல்லு. ஆண்டவர் உன்னை கடன் கொடுக்கிறவராய் மாற்றுவார் என்று சொல்லுவார். ஆனால் இங்கே நம்ம வீட்டிலே ஒரு கடன் இருக்கும், நம்ம வீட்டிலே சமாதானம் இல்லாமல் இருக்கும். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பேதுரு, யாக்கோபு, யோவான்லாம் பசியோடு பரிமாறிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு பசி அவர்களுக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் நினைக்கிறேன் அவங்க சாப்பிட்டுட்டு பரிமாறி இருக்க மாட்டாங்க. ஏன்னா சாப்பிட்டுட்டு பரிமாறினா வேலை ஓடாது. ஆமாம், கேட்ரிங் பாய்ங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, கேட்ரிங் பாய்ஸ் அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் சாப்பிட்டுட்டு வேலை பார்க்க மாட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் கல்யாண வீட்டில் கடைசியாக தான் அவங்க சாப்பிடுவாங்க. காரணம், அவங்களுக்கு வேலை ஓடாது முன்னாடியே சாப்பிட்டாங்கன்னா. நான் நினைக்கிறேன் அதே மாதிரி தான் பேதுரு, யாக்கோபு, யோவானு, சீசர்கள் எல்லாருமே எப்படின்னா சாப்பிட்ருக்க மாட்டாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதில் பார்க்குறோம், அவர்கள் பசியோடு ஆகாரத்தை பரிமாறி கொண்டிருக்கிறார்கள். நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கும் அந்த ஆசீர்வாதம் இல்லையே, நானும் பசியாக தானே இருக்கிறேன். ஆனால் ஏன் என்னைய மாத்திரம் நீங்கள் கொண்டு அதை நீ போய் சொல்லு, நீ அந்த வீட்டில் போய் நீ சொல்லு, உங்கள் வீட்டில் சமாதானமாக ஆண்டவர் வைப்பாருன்னு சொல்லு. ஆனால் நம்ம வீட்டில் சமாதானம் இருக்காது. நம்ம வீட்டில் கடன் பிரச்சனையோடு இருப்போம். ஆனால் ஆண்டவர் போய் கடன் பிரச்சனை தீருன்னு என்று சொல்லுவார். ஆனால் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்கும். ஆண்டவரே நானும் அதுக்காண்டி தானே ஆண்டவரை ஏங்கிட்டு இருக்கிறேன், நானும் 3 நாள் உங்கள் கூட தானே ஆண்டவரே இருக்கிறேன், உங்கள் கூடயே தான் நானும் இருக்கிறேன், பசியாக இருக்கிறேன், தாகமாக இருக்கிறேன். ஆனால் எனக்காண்டி நீங்கள் பரிதபிக்க மாட்டேங்கிறீங்களே சொல்லலாம். ஆனால் தேவன் அங்கே சொல்லியிருக்கிறார் 37வது வசனத்திலே, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூட நிறைய எடுத்தார்கள். எல்லாரும் கண்களை மூடலாம். கடைசியாக நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். முடிந்தவர்கள் மாத்திரம் எழுமி நின்று இதே ஜப எண்ணத்தோடு நம்ம எழுமி நிற்போம். கடைசியாக முடிக்க போகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பேதுருவே, யாக்கோபே, யோவானே, ஓ சீசர்களே, நீங்களும் ஆண்டவரோட தான் இருந்தீங்க, நீங்களும் இயேசுவோட கூட தான் நீங்களும் நடந்தீங்க. ஆனால் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எங்கள் குடும்பத்திற்கு இன்னும் ஒரு வெளிச்சம் வரலை? ஏன் ஆண்டவரே இன்னும் எங்கள் குடும்பத்திற்கு வெளிச்சம் வரலை? சாமுவேலே, நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? உன் ஊழியத்தை மீண்டுமாய் எடுத்துக்கொள், உன்னுடைய அபிஷேகத்தை மீண்டுமாய் எடுத்துக்கொள். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன் வழியில் வருவதில்லை. எந்த மட்டுமா ஆண்டவர்கிட்ட கேள்விகளையே கேட்டுக்கொண்டிருப்பீங்க, எந்த மட்டுமா ஆண்டவரிடத்துல கேள்வியே கேட்டுக்கொண்டிருப்பீங்க. ஆண்டவரே நானும் பசியா இருக்கிறேனே. அவர்கள் பசியோடு பரிமாறி கொண்டிருந்தார்கள். பசியோடு ஒரு தாகத்தோடு, ஆண்டவரே எங்க குடும்பத்திற்கு இந்த ஆசீர்வாதம் வராதா? எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை மாறாதா? எங்கள் குடும்ப சூழ்நிலை எப்பொழுது வெளிச்சம் காணும்? இல்ல பேதுருவே, யாக்கோபே, யோவானே, எனக்காக அல்லவா நீ ஊழியம் செய்தாய்? மீதியான துணிக்கைகளை நீ எடுத்துக்கொண்டு போகும்படியாக தேவன் ஒரு அபிஷேகத்தை கட்டளையிடுவாராக, ஒரு வஸ்திரத்தை தேவன் உடுத்திக் கொள்வாராக. 18 வருடமாய் கூனியை சத்துரு முடக்கி போட பார்க்கலாம். ஆனா இல்ல, தேவன் ஒரு தடவை உங்களை பார்த்தால் போதும். சத்துரு இடிக்க நினைத்த காலத்தை பார்க்கிலும் அவர் வேகமாய் கட்டுவிப்பார். சத்துருவே, என்னை குறித்து சந்தோஷப்படாது. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். சத்துருவே, என்னை குறித்தா நீ சந்தோஷப்படுகிறாய்? நான் விழுந்தேன் என்று சந்தோஷப்படுகிறாயோ? இல்ல, என் கரத்தை பிடித்து தூக்கி எடுக்கிறவர் என் முன்னே போய்
போகிறார். கோணலானவைகளை நேராக்குகிறவர் என் முன்னே போகிறார். கரடானவைகளை நேராக்குகிறவர் என் முன்னே போகிறார். சிங்கத்தின் வாயை கட்டி போட்டவர் என் முன்னே போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குடும்ப சூழ்நிலை மாறலன்னு ஆண்டவரிடத்தில் கேட்கிறதை விட்டு இதை குறித்து சந்தோஷப்படுங்க. எனக்கான ஒரு மீதியான துணிக்கைகளை கர்த்தர் எடுத்து வைத்திருக்கிறார். எனக்காக தேவன் ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினா இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். விசுவாசிக்கிறங்க மாத்திரம் யாரையும் பார்க்காம கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவாவியானவர் உலாவுவாராக. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அவைகளில் எல்லாம் நிறைவேறிற்று. உங்க பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொன்னாரா? இவன் எழும்பி பிரகாசிப்பா, இவன் ஊழியத்தில் எழும்பி பிரகாசிப்பான்னு சொன்னாரா? ஓ, தேவன் சொல்லுகிறார், அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகாது. எல்லாம் நிறைவேறும். அவைகளில் எல்லாம் நிறைவேறும். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்து முடிக்கிற தேவன். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறதுங்க, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் கரத்துல தான் இருக்குது. உங்களை குறித்ததான தரிசனம் இன்னும் அவர் கரத்துல தான் இருக்குது. உங்க குடும்பத்தை குறித்ததான தரிசனம் இன்னும் அவர் கரத்துல தான் இருக்குது. குறித்த காலம் ஒன்று வரும், குறித்த நேரம் ஒன்று வரும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாதுங்க, அது பொய் சொல்லாது. நிச்சயமாய் உங்கள் மடியிலே வந்து விழும்படியாய் தேவன் கட்டளையிடுவாராக. நன்றி அப்பா. என்னோடு கூட சேர்ந்து இந்த ஒரே அடிகளை மாத்திரம் படிங்க. சத்துரு ஈடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பா. சொல்லுங்க. சத்துரு ஈடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பா. என் வாழ்வை ஈடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலனுள்ளவர். சொல்லுங்க. என் வாழ்வை ஈடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலனுள்ளவர். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவே அவர் பலத்தா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவே அவர் பலத்தால். சொல்லுங்க. என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவே அவர் பலத்தா. என் வாழ்வை ஈடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலனுள்ளவர். சொல்லுங்க. என் வாழ்வை ஈடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலனுள்ளவர். சத்துரு ஈடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பா. சத்துரு ஈடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன் அவர் பலத்தால். விசுவாசத்தோடு பாடுவோம். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர்
ஆண்டவர் என்னோடு நான் எழும்புவேன் அவர் பலத்தா. இதை மாத்திரம் அறிக்கை செய்யுங்க. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தா. அறிக்கை செய்ய என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் அப்பா நான் எழும்புவேன் அவர் பலத்தால். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் நம்மோடு கூட பேசினார் என்று? ஆமே, கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் இதிலும் பெரிதானவைகளை காண செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார்? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிய நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிச்சுன்னு வேதம் சொல்லுது. அவைகள் எல்லாம் நிறைவேறணும்னா 2 காரியம் பார்த்தோம். முதலாவது கர்த்தருக்கு காத்திருக்கணும், 2வது அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும். ஆமாம், இதை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள். நிச்சயமாகவே அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகாது, எல்லாம் நிறைவேறும். ஆமேன். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ நம்மை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ நம்மை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவி தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவி தோன்றும். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஹல்லேலூயா. பேசின வார்த்தைக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஹல்லேலூயா. மோசே காலத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் சிலது நிறைவேறலை. ஆனால் யோசுவா காலத்தில் அவர் சொன்ன நல்வார்த்தைகள் நிறைவேறிச்சு. இல்லையா? நான் உட்காந்துட்டே அதை படிச்சுக்கிட்டே இருந்தேன். அதை போய் சொல்லு அப்படின்னார். மோசேக்கு சிலது நிறைவேறலை. ஆனால் யோசுவா காலத்தில் ஒன்று கூட நிறைவேறாமல் போகலை. இல்லையா? எல்லாரும் கண்களை போடுங்க. ஆண்டவரே, இந்த 7வது மாதம் ஏசப்பா நாங்கள் சுருக்கமாக நம்முடைய வார்த்தையை தியானம் பண்ணினாலும் எங்கள் கேள்விகளுக்கு ஆண்டவரே, எங்கள் சஞ்சலத்துக்கு, எங்கள் தவிப்புகளுக்கு ஆண்டவரே, நடக்குமா நடக்காதா, என் குடும்பம் கரையேறுமா கரையேறாதா, நான் தப்பிச்சிருவேனா தப்பிக்க மாட்டேனான்னு சொல்லி ஒருவேளை நாங்கள் பல நாட்களாய் குழப்பத்தோடு ஆண்டவரே ஏசப்பா ஹோஷ்மா கரபனா ஆண்டவரே வந்திருந்தாலும் இந்த முதல் தேதியில் சொல்கிறீங்க ஆண்டவரே, கண்டிப்பாக அதை உனக்கு நிறைவேறும். நான் சொன்ன எல்லா வார்த்தையும் உனக்கு நிறைவேறும் என்று ஆண்டவரே நீர் எங்களை திடப்படுத்தி அனுப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. யோசுவாவுக்காய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா கிருபை இறங்கி வரட்டும். அவன் வாயில உள்ள வார்த்தைகள் பனி போல ஆண்டவரே ஏசப்பா வெளிப்பட போறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்பிரானா சதுடகனா பூமானா சத்துடகனா கத்தாவே, பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. ஆனால் உம்முடைய மகனுக்கு ஆண்டவரே பனி போல ஆண்டவரே இருதயத்தில் ஆண்டவரே ஏசப்பா பேசும்போது படிக்கும் போது அந்த வார்த்தைகள் குத்தப்பட்டு ஆண்டவன்மாரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே பேதுருவிடத்தில் வந்து கேட்டது போல இந்த வார்த்தைகள் இருதயத்தினுடைய ஆழத்தில் பனி போல பதிய போறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உடைய மகனுக்கு ஜெயபலமானவராக இருந்த ஆண்டவரே
நீர் நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் சத்தியங்களை கற்றுக் கொடுங்க. இன்னும் உடைய அபிஷேகத்தினுடைய நிறைவை கொடுங்கப்பா. கர்த்தாவே வழி வாசல்களை ஆண்டவரே நீர் உங்களுடைய பிள்ளைக்கு ஆண்டவரை திறந்து கொடுங்க. நீர் எங்களுக்காய் உண்டு பண்ணி வைத்திருக்கிறது எங்களுடைய கண்கள் காணவும் இல்லை, எங்களுடைய செவிகள் கேட்கவும் இல்லை, எங்களுடைய இருதயங்கள் உணர்ந்து கொள்ளும் என்ற வார்த்தையின்படி யோசுவா காலத்தில் கர்த்தாவே சுகந்தரம் பங்கிட்டது போல கர்த்தாவே அலெக்சண்டனுக்கு எதெல்லாம் நீங்கள் சொன்னீங்களோ அதை உங்களுடைய மகனை கொண்டு அந்த இதை பங்கிட போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. பிரயாண பாதுகாப்பு உண்டாகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏசப்பா பிரிசிங்கார் வர நல்ல பாடுகள் உண்டாகட்டும் ஏசப்பா. அந்த வருஷம் எல்லா கடன்களும் அடைத்து உங்களுடைய பிள்ளைகள் கரையேற நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கனமும் மகிமையும் உமக்கு தருகிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் தேவ சித்தம் தேவ சத்தம் ஆண்டவரே இந்த இடத்துல கேட்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாலு மவுடி ஜெபம் நாளைக்கு தானே? ஆமாம், நாளைக்கு 4 மவுடி ஜெபம் உண்டு. எல்லோரும் காலைல 8 மணிக்கு வந்துடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.